ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியாயோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசிநாதன் குருநாதர் ராசியை சமசப்தமமாக பார்த்து கொண்டிருக்கிறார். 3ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் குருவின் பார்வையில் நல்ல பிள்ளையாக வாளை சுருட்டி கொண்டிருக்கிறார். 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் நல்லபடியாக அமர்ந்திருக்கிறார். அவரை மாதத்தினுடைய கடைசி பகுதியில் தோராயமாக ஒரு 19ஆம் தேதி அளவில் 6ஆம் இடத்தில் சென்று ஸ்தான பலத்தை அடைய போகிறார். அவர்தான் உங்களுக்கு லாபாதிபதி. 7ஆம் இடத்தில் குரு அமர்ந்து ராசியை புனிதப்படுத்துவது மட்டுமல்லாமல் அவருடைய இருப்பும் அவருடைய தொடர்பும் 3, 7, 11 ராசி என்று எல்லா இடங்களையும் புனிதப்படுத்தி கொண்டே இருக்கிறது. குருவின் இருப்பும் அவருடைய தொடர்பும் 1, 3, 7, 11ஆம் இடங்களை வலுப்படுத்துகிறது, சுபத்துவப்படுத்துகிறது. உங்களுடைய பாக்கியாதிபதி சூரிய பகவான் மாதத்தினுடைய நடுப்பகுதியில் தோராயமாக ஒரு 14ஆம் தேதி அளவில் உச்சமடைகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மேஷத்தில். அத்தனை கிரக அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது. சரியாக நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ராசியை குரு பார்க்கிற போது கௌரவம், பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதைக்கு ஒரு குறையும் இருக்காது. பெயர் புகழுக்கு ஏதாவது களங்கம் ஏற்பட்டிருந்தால் எல்லாமே சரி செய்து தரப்படும். ராசியை குரு பார்வை, அதாவது தனுசு ராசியில் பிறப்பதற்கே கொடுப்பனவு செய்திருக்க வேண்டும். தர்மத்தின் வழி செல்லக்கூடியவர்கள், ஒழுக்கமானவர்கள், நன்னடத்தை உள்ளவர்கள், இப்படி அற்புதமான நட்பண்புகளை தனுசு ராசிக்காரர்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். கடவுளின் கருணை இருந்தால் மட்டும்தான் தனுசு ராசியில் பிறக்க முடியும். அதுவும் கோச்சாரத்திலே குரு பார்க்கிற போது இறை அருள்மலையை அப்படியே பொழியும். பொற்காலத்தில் இருக்கிறீர்கள். ஜூன் மாதம் நடக்க இருக்கிற குரு பயிற்சி கூட உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. ராசிநாதன் உச்சம் என்கின்ற உன்னத நிலையை அடைய போகிறார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதானே குரு உச்சமடைய முடியும். வாழ்வில் வசந்த காலம் என்பது இப்போதுதான் உங்கள் வாழ்வில் அற்புதமான பொற்காலம். 3ஆம் இடம் வலுவாக சுபத்துவமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நட்பு பாராட்டுவார்கள். சிறுதூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படும். நல்ல தொடர்புகள் கிடைக்கும். இப்போது ஏற்படுகிற அறிமுகங்கள், தொடர்புகள் நல்ல நண்பர்களாக ஆகி வாழ்நாள் முழுவதும் உங்கள் கூட பயணிக்கக்கூடியவர்களாக நல்ல வெல்விசேஷாக இருப்பார்கள். நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். 3ஆம் இடம் என்று சொல்கிற போது பெயர், புகழ், கீர்த்தி உண்டாகும். இசை, எழுத்து, கவிதை போன்ற நுண்கலைகளில் ஆர்வம் பிறக்கும். 3ஆம் இடம் தைரியம், வீரியம், பராக்கிரமம், ஒரு விதமான கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும். இறை அருளும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது. பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்கள் இப்போது காதலில் விழப்போகிறீர்கள். 3ஆம் இடம் வலுத்து சுபத்துவமாக செயல்படுகிற போது காதல் மலரும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் அப்படியே திருமணம் நோக்கி நகர்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. கணவன் மனைவி, காதலன் காதலி, நண்பர்கள், தொழில் பங்குதாரர்கள் இவர்களுக்கு இடையில பரஸ்பரம் நல்ல ஆழமான புரிதல் ஏற்பட்டு நல்ல அந்யோன்யம் ஏற்படும். 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார். அதாவது புத்திரகாரகர் குரு ராசியை பார்க்க 5ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்க குழந்தைகள் பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தைகளுக்கு நல்ல திருமணம் செய்து பார்க்கலாம். குழந்தைகளால மனம் முழுக்க மகிழ்ச்சி தரக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது ஏப்ரல் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. புத்தி கூர்மை அதிகரிக்கும். உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அதே சுக்கிர பகவான் மாதத்தினுடைய 19ஆம் தேதி அளவில் 6ஆம் இடத்துல சென்று ஆட்சி அடைய போகிறார். ஸ்தான பலத்தை அடைகிறார். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சுப கடன்கள் வாங்க வேண்டி இருக்கும். கல்வி கடன், வாகன கடன், வீட்டு கடன், வியாபார கடன், சுப கடன்கள் வாங்கி நல்லபடியாக வாழ்வில் முன்னேறுவதற்கான சரியான காலம். நாட்பட்ட கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும். கடன், நோய் எதிர்ப்புகள் இருந்தாலும் உங்கள் கட்டுக்குள் இருக்கும். என்ன சொல்ல, எப்படி சொல்ல? பாக்கியாதிபதி சூரிய பகவான் மாதத்தினுடைய நடுப்பகுதியில் உச்சமடைகிறார். சூரியன் ஆத்மகாரகன், உங்களுக்கு பாக்கியாதிபதி. பாக்கியாதிபதி உச்சம்,
ராசியை குரு பார்க்கிறார். 5ஆம் இடம் வலுத்திருக்கிறது. 6ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது. 7ஆம் இடத்தில் குருவே அமர்ந்திருக்கிறார். 3, 7, 11 ராசி எல்லாவற்றையும் குரு புனிதப்படுத்துகிறார். முதல் திருமண வாழ்க்கை ஏதோ சில காரணங்களால் தோல்வி அடைந்து 2ஆம் திருமணத்துக்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தால் நல்லபடியாக வரன் கிடைத்து மனசுக்கு பிடித்த திருமணம் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. திருமணத்தில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகப் போகிறது. மனசுக்கு பிடித்த நல்ல வரன் கிடைத்து நல்ல திருமணம் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ராசியை குரு பார்க்கிற போது, குரு பார்த்தால் கோடி நன்மை. சும்மாவா சொல்லிவிட்டு போனார்கள் பெரியவர்கள்? அதாவது இருப்பதிலேயே மாபெரும் சுபர். அதுவும் உங்களுக்கு அவர் தான் ராசிநாதன். ராசிநாதன் ராசியை பார்ப்பது, குருநாதர் சமசப்தமமாக ராசியை பார்ப்பது என்பது மிகப்பெரிய கொடுப்பினை. ரூட் கிளியரா இருக்குது, அற்புதமா இருக்கு. கடவுளின் பார்வையே உங்கள் மீது இருக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஐயா, எந்தெந்த விடயங்களிலெல்லாம் நாங்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டால், 4ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு அர்த்தாஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. அட்டமச்சனியில பாதி நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. 4ஆம் இடம் கல்வி ஸ்தானம். அங்க சூரியன், சனி, செவ்வாய், வித்யாகாரகன் புதன்வர் நீச்சமடைந்து அசுபர்களோடு சேர்க்கை. சற்று உஷாராக படிக்க வேண்டிய காலம். அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. 3 அசுபர்கள் சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். 10ஆம் இடம் உங்களுடைய தொழில், உத்தியோகம் அடிப்படையில சில அசௌகரியங்கள் இருக்கலாம். ஆனாலும் ராசியை குரு பார்த்து கொண்டிருப்பதாலும், தனகாரகர் குரு ராசியை பார்த்து கொண்டிருப்பதாலும், 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியத்துல சுக்கிரன் இருப்பதாலும் அப்படி ஒன்றும் கைமறி போகாது. பொருளாதார நெருக்கடிகளுக்குள் 100% சிக்கிவிட மாட்டீர்கள். ஏதோ ஒரு விதத்துல சமாளித்துக் கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கும். குடும்ப பெண்கள், இல்லத்தரசிகள் சற்று பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும். என்னதான் குரு பார்த்து கொண்டிருந்தாலும் ராசியை பாவத்துவமான சனியும் பார்க்கிறார். கலக்கம், சோகம், பிடிவாதம், மறதி, தடை தாமதங்கள் இருந்தாலும் அனைத்தையும் ஓவர் கம் பண்ணக்கூடிய இறையருளும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. கவலைப்பட தேவையில்லை. சற்று உஷாராக இருந்தால் போதும். அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. 7ஆம் இடம் பலத்திருக்கிறது. 2ஆம் இடத்தோடு தீய தொடர்புகள் இல்லை. சுக்கிரன் நல்ல வலுவாக இருக்கிறார். எதுவும் கைமறி போக போவதில்லை. குடும்ப பெண்களுக்கு மனதில் நிம்மதி இருக்க போகிறது. நிறைவான வாழ்க்கை கிடைக்க போகிறது. இருந்தாலும் சனி பாபத்துவமாக 10ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறாரே. சோம்பல், மறதி, பிடிவாதம் இவற்றிலிருந்து நீங்கள் விடுதலை அடைவதற்கு யோகா, தியானம், பிரார்த்தனை பூர்வமாக வாழ்வது, பக்தியோடு இருப்பது, இது போன்ற நல்ல நல்ல கருவிகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என்னுடைய பரிந்துரை, நல்லபடியாக தியானம், யோகா கற்றுக்கொண்டாலே வாழ்வில் ஒரு மனிதன் சமநிலையாக தெளிவாக வாழ்ந்துவிட முடியும். அப்படி ஒன்றும் கைமறி போகாத நல்ல மாதமாகவே இருக்கிறது. 4ஆம் இடம் சுகஸ்தானம். அம்மாவோடு தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. வயதான பெரியவர்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். எதுவும் கைமறி போகாமல் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். இப்போது நான் சொன்ன இந்த பலன் தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவான பலன். உலகம் முழுக்க கோடிக்கணக்கான தனுசு ராசிக்காரர்கள் இருப்பீர்கள். எல்லோருக்கும் ஒரே பலன் நடந்து விடாது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல வாழ்க்கை முழுவதும் உங்களை அழைத்து செல்லக்கூடிய உங்களுடைய லக்னாதிபதி, வண்டி ஓட்டுநர் எப்படி இருக்கிறார், லக்னம் எப்படி இருக்கிறது, உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல திரிகோணங்கள் எப்படி இருக்கிறது, கோணாதிபதிகள் 1ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள், இப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது, அவற்றை எல்லாம் நடக்கிற கோச்சாரத்தோடு இணைத்து பலன்களை பார்க்கிற போது ஒரு சரியான டிசிஷனுக்கு வர முடியும். இது எப்படி இருந்தாலும் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இறையருள் மழையாக பொழியக்கூடிய, நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.